அதாவது எங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கோ அவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு உட்கார வச்சு அவங்க எக்ஸ்பிளனேஷனை கேட்ட கோபி அவர்கள் இந்த சைட்ல எதுக்காக வேணும் அப்படின்னு நாங்க சொன்ன விஷயத்த அவர் கேட்கல. எப்ப மைக்ல நாங்க பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சாலும் இல்ல இல்ல பேசாதீங்க பேசாதீங்க, உங்களுக்கான சான்ஸ் வரும்போது நீங்க பேசலாம், வேண்டாம் 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 அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே இன்னசென்ட் பீப்புளா கூப்பிட்டு இந்த பக்கத்துல, அதாவது அந்த விஷயம்னா என்னன்னே தெரியாத மக்களை இந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கத்துல இருந்தவங்க முழுக்க முழுக்க அத பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம, யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு ஒரு டாக் ஷோல உட்கார வச்சு, "என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க?" அப்படின்னு எங்களுக்கு தெரியல. என்ன நீங்க இந்த 2 பேரையும் மோத விட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? மேட்டர் ஆஃப் டிஆர்பி எதுக்காக நீங்க இந்த மாரியான ஒரு ஒரு அக்லி கேம் விளையாடி இருக்கீங்கங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதுவரைக்கும் எந்த ஒரு சேனல் பத்தியோ, எந்த ஒரு புரோகிராம் பத்தியோ இதுவரைக்கும் நான் பேசுனதே கிடையாது. இதனால பர்சனலா பாதிக்கப்பட போறது அந்த வாயில்லா ஜீவன்கள் மற்றும் நாங்க எல்லாரும் தான். அது மட்டும் இல்லாம இது எத பத்தியுமே யோசிக்காம அங்க ஒண்ணு பேசுனதை இங்க தூக்கி போட்டீங்க, இங்க தூக்கி போட்டதை இங்க தூக்கி போட்டீங்க, மாத்தி 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 நீங்க ஒரு இடத்துல போட்டிருக்கீங்களே, அது என்ன எடிட்டட் வெர்ஷன் நீங்க நினைச்சிருக்கீங்க? ஒருத்தங்க பேசும்போது இன்னொருத்தங்க சிரிக்கிறது இதுதான் எடிட்டட் வெர்ஷனா? வாட் டு யூ திங்க்? இத பாருங்க.